இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன், இந்த வேலை, இந்த காரியம் என்னுடைய ஞானத்திற்கு, என்னுடைய அறிவிற்கு எட்டாத உயரத்தில் இருக்குதே அப்படிங்கிற கலக்கத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் வாசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்காக தேவன் அனுப்புறது. எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு புத்தியை தந்தருளும் தேவன் உங்களோடு இருக்கிறார். திடீர்னு யோசேப்பு ஒரு நாள் பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்டான். ஆனால் அந்த யோசேப்பு திகைத்து போய் நிற்கலை. தேவனுடைய ஞானத்தினால், தேவன் யோசேப்புக்கு கொடுத்த ஞானத்தினால் ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்சியை அவன் செய்தான். தேவ புத்தியை சார்ந்து கொண்டோம் அப்படின்னா இந்த தேசத்திற்கே ஆசீர்வாதமாக நம்மளால் மாற முடியும். உங்களுக்கும் தேவன் இதே விதமான அற்புதத்தை செய்ய போகிறாரு. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் எல்லா சவால்கள்லையுமே தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறாரு. பெரிய சாட்சியாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் கிரியை செய்ய போகிறோமே காய் நன்றி ஏசப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் பெரிய பலனை கொடுக்க போகுது ஏசப்பா. அமேன். எதிர்நோக்கி இருக்கும் பிரச்சனைகள், சவால்கள், இது எல்லாவற்றிலும் அப்பா தேவன் ஞானத்தை எங்களுக்கு தரப்போறீங்கப்பா. அப்பா எங்களுக்கு புத்தியை கொடுத்து அந்த எல்லா காரியத்துலேயும் ஜெயிக்க வைக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. யோசேப்பை பார்க்குறோம்ப்பா, அடிமையாக இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் அதிபரா திடீர்னு உயர்த்தப்பட்ட போது அங்கே இருக்கிற ராஜா ஆச்சரியப்படுறாங்க, மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளவு அழகான ஒரு நிர்வாகத்தை அவனால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா இந்த காரியம் கர்த்தரால் ஆனதுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கொடுத்த புத்தியினால் மட்டும்தான்ப்பா அது நடந்துச்சு. அமேன். கிதியோன் பயந்து ஒளிந்து போயிருக்கிறான். அவனை பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டீங்க. பெரிய போர் சேனையை வெறும் சொற்ப ஜனங்களை கொண்டு ஜெயிக்க வச்சிங்க ஏசப்பா. அதற்கு முன்னாடி அவன் அப்படி இல்லைப்பா. ஆனால் உம்முடைய புத்தியை நீங்கள் அவனுக்கு கொடுக்கும்போது அவனால் ஜெயிக்க முடிஞ்சதுப்பா. அமேன். இன்னும் வேதத்தில் பார்க்குறோம்ப்பா, தாவீது ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான். ஆனால் அவ்வளவு பெரிய ராஜாவாக உம்முடைய இருதயத்திற்கு மிகவும் பிடித்தவனாக அவனை மாற்றினீங்க ஏசப்பா. இன்னும் அநேகர வேதத்தில் பார்க்குறோம், எளியவர்களை, சிறியவர்களை அப்பா நீங்கள் தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர வச்சிங்க ஏசப்பா. அதற்கான புத்தியை நீங்கள் கொடுத்தீங்க ஏசப்பா. இன்றைய வசனத்தின்படி எங்களுடைய எல்லா காரியங்கள்லையும் அப்பா நீங்கள் எங்களுக்கு புத்தியை தாருங்க ஏசப்பா. அமேன். நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம் எல்லா சவால்கள்லையும் அப்பா நாங்கள் வெற்றியை அனுபவிக்கிறதுக்காக புத்தி எங்களுக்கு தந்துடலுங்க ஏசப்பா. தகுதியே இல்லாத எங்களை இம்மட்டும் உயர்த்தி வைத்திருக்கிறீங்கப்பா, இம்மட்டும் ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா காரியங்கள்லையும் எங்களுக்கு இன்றைக்கு வெற்றியை நீங்கள் கட்டளையிடுறீங்க ஏசப்பா. எதிர்கொண்டிருக்கும் சவால்கள் பெருசாக இருக்கலாம்ப்பா. நாங்கள் எதிர்த்து நிற்கும் நபர்கள் பெரிய பலம் வாய்ந்தவங்களாக இருக்கலாம். ஆனால் எங்கள் கூட சர்வ வல்ல தேவன் நீங்கள் இருக்கீங்கப்பா. நீங்கள் தருகிற புத்தி எல்லாவற்றுக்கும் மேலானதுப்பா. ஒரு சில காரியங்கள் இல்லை, எல்லா காரியங்கள்லையும். அமேன். ஹல்லேலூயா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கையிடும் எல்லா காரியங்கள்லையும் நீங்கள் புத்தியை கொடுத்து அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை இன்றைக்கு கட்டளையிடுறீங்க ஏசப்பா. நான் எப்படி இந்த காரியத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு திகைத்து போய் பயந்து போய் இருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு தேவ வல்லமை செயல்படுவதாக. அமேன். நீர் கொடுக்குற தைரியம் அப்பா, நீர் கொடுக்குற புத்தி அப்பா, உம்முடைய ஞானத்தினால் அமேன், நீங்கள் கொடுக்குற பலத்தினாலும் சத்துவத்தினாலும் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வெற்றியை சுதந்திரித்து கொள்வார்களாக. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் ஜெயத்தை பேசுகிறோம் அப்பா. அவங்க கையிடும் எல்லா காரியங்கள்லையும் அப்பா நீர் அறிவீர் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இந்த காரியத்தில் இவங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. திகைத்து போயிருக்கிறாங்க ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாவதாக. என் தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற அப்பா ஒரு உறுதியான விசுவாசம் உண்டாவதாக. இந்த வார்த்தை என் தேவன் எனக்காக அனுப்புனதுங்கிற பூரண நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் உண்டாவதாக ஏசப்பா. ஏதோ எதேச்சியா நான் இதை கேட்கல, என் தேவன் என் கூட பேசணுங்கிறதுக்காக இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனமாக அனுப்பியிருக்கிறாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இப்பொழுது உண்டாவதாக ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஜெயத்தை அனுபவிப்பார்களாக. இதுவரைக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அப்பா நீங்கள் சுகமாய் தங்க பண்ணுங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.